அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். திடுகடுகம் செய்யுள் 43. வஞ்சத்திலிருந்து நீங்கிய பொருள்கள் என்று 3 கூறுகிற செய்யுளை பார்க்கலாம். வாயின் அடங்குதல் துப்புரவு ஆம், மாசு அற்ற செய்கை அடங்குதல் திப்பியம் ஆம், பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடு ஆகும். இம்மூன்றும் வஞ்சத்தின் தீர்ந்த பொருள். தீவழியில் செல்லாமல் வாழ்க்கை நடந்து வந்தால் நல்ல செல்வம் உண்டாகும். உடலால் தூய்மை உள்ளவராய் மாசற்றவராய் இருந்தால் மறுபிறப்பு கண்டிப்பாக தெய்வ பிறப்பாக இருக்கும். இதற்கு மேல் ஒன்றை சொல்லுகிறார். மனதாலும் யாருக்கும் தீங்கும் பொய்மையும் சொல்லாமல் இருந்தால் தெய்வ பிறப்பை காட்டிலும் உயர்ந்ததான முக்தி கிடைக்கும் என்று சொல்லுகிற செய்யுள். செல்வம், தெய்வ பிறப்பு, முக்தி என்று 3 நிலைகளை அடைய வேண்டும் என்றால் தீவழியில் செல்லாமல் இருக்க வேண்டும், உடலால் தூய்மையானவராக இருக்க வேண்டும், 3வது மனதாலும் தூய்மையோடு இருக்க வேண்டும். இருந்தால் முக்தி நிச்சயம் என்று சொன்ன செய்யுளை பார்ப்போம். வாயின் அடங்குதல் துப்புரவு ஆம், மாசு அற்ற செய்கை அடங்குதல் திப்பியம் ஆம், பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடு ஆகும். இம்மூன்றும் வஞ்சத்தின் தீர்ந்த பொருள். நன்றி, வணக்கம்.